சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் கபாப். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கனை வந்து குட்டி குட்டி குட்டியாக அது மாதிரி பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேஷன் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு. இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. காரம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறு இன்க்ரீடியண்ட்லாம் போட்டுக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம். அது காயறதுக்குள்ள அதை ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெருங்காயம், உப்பு உங்கள் சுவைக்கேற்ப. வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பொடியாக நறுக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். உப்பு ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு பீஸ் இதில் வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டு பொரிச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு பொரிச்சுக்கோங்க. சக்கை கறியாக இருந்தால் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சக்கையாக இருந்தால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், தொட்டுக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்து வரும். அந்த கறி வேகும் சிக்கன். அதனால தான் குட்டி குட்டி பீஸாக போடுறது. கபாப் ரெடி. பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.